Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வாழைத்தண்டை வச்சு ஒரு கூட்டு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். எங்க வீட்ல பாத்தீங்கன்னா இத வாழைத்தண்டு குழம்புன்னு சொல்லுவோம். இதனால ஒரு சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் அதே மாதிரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம குக்கர்ல பாசிப்பருப்பு அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா 2 தடவை அலம்பி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்புக்கு பதிலா நம்ம துவரம்பருப்புல செஞ்சாலும் நல்லா இருக்கும். இதிலேயே பாத்தீங்க அப்படினா வாழைத்தண்டு ஒரு 150 கிராம் அளவுள்ள வாழைத்தண்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு இருக்கும். அதையும் இதல சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 வெள்ளைப்பல்லு பூண்டை பொடியா கட் பண்ணது இத சேர்த்துக்குவோம். வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம். இந்த பல்லாரி வெங்காயம் சொல்வாங்க இல்லையா அது வந்து 2 வெங்காயம் சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு சின்ன சைஸ்ல ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணது 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்திருக்கேன். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நீங்க எந்த பாத்திரத்துல வேக வைக்க போறீங்களோ அந்த குக்கர் காய்கறி எல்லாம் நல்லா முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் போல கல் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி நம்ம வந்து இத வேக வச்சுக்க போறோம். நல்லா பிரஷர் வச்சிட்டு ஒரு மிதமான தீயில 3 ல இருந்து 4 விசில் வச்சீங்க அப்படினா நல்லா பக்குவமா வெந்து வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா பிரஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்தடலாம். காயும் பருப்பும் வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை தண்டு வந்து நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வேகலனா இன்னொரு விசில் கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த குழம்பை தாளிச்சு கூட்டி வைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு செவக்கறப்ப ஒரே ஒரு வரமிளகாயும் போட்டு நல்லா செவக்க விட்டுருங்க. இப்போ இதுல வந்து ஒரே ஒரு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல அதை சேர்த்துர்க்கேன். இது ஒரு நல்ல கண்ணாடி பதம் ஆகற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே பாத்தீங்க அப்படினா கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அப்படி இல்லனா குழம்பு பொடி அதை இதல சேர்த்துட்டு தீயை ஃபுல்லா குறைச்சிட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். கறியிட கூடாது. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பும் தண்டையும் இதல சேர்த்துக்கலாம். கலந்துட்டு இப்போ திக்கா இருந்துச்சு அப்படினா நல்லா கொதிக்கிற தண்ணி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து சரியா இருக்கு. கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க எடுத்தோம். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியில கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சாதத்துக்கு சப்பாத்திக்கலாம் சாப்பிட போறீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா சரியா இருக்கும். ரொம்ப சூப்பரான வாழைத்தண்டு குழம்பு இல்ல வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கூட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. மறக்காம Gomathi's Kitchen சேனலையும் subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. Thanks for watching.